வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ தயிர் என்னதான் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் ஒரு சில பக்கம் தயிர் தீமைகள் இருந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்போ பார்க்கும்போது தயிரை நீங்கள் ஆரோக்கியமான முறைன்னு நினச்சிட்டு பல்வேறு உணவுகளோட சேர்த்து எடுத்துட்டு இருப்பீங்க. ஆனால் தயிரை பார்த்தீங்கன்னா இந்தந்த குறிப்பிட்ட உணவுப் பொருள்களோட தான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது. நீங்கள் அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு உணவுகளோட சேர்த்து சாப்பிடுவீங்க. அப்போ தயிரை நம்ம எந்த மாதிரி நேரங்களில் சாப்பிட்றது ஆரோக்கியம், எப்படி எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம், எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்தெல்லாம் எப்படி நம்ம விடுபடலாம் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் தான். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு ஒரு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் தான் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. சரிங்க, அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்ன்றதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தயிர் சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடுவது தான் மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கும் இல்லையா, அந்த பிரேக் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஹவர்ஸ். ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம தயிர் சாப்பிடணும். அப்படி சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய தயிர் தான் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அதுதான் தயிர் சாப்பிடுவதற்கு ஒரு சிறந்த நேரமும் கூட. எந்தெந்த நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய நரம்புகளில் தொடர்ந்து இறுக்கங்களை ஏற்படுத்தி நரம்புகள் வழியாக போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்காது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் அது ஏற்படுத்தும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பிரச்சனைகள், தயிர் சாப்பிடக்கூடிய இந்த பழக்கத்தை நீங்கள் விட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இரவு நேரங்களையும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல், சுவாசம் சார்ந்த கோளாறுகள்லாம் வரும். அலர்ஜி கூட வரலாம். ஒரு சில பேருக்கு இந்த சளி, இருமல், காய்ச்சல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்றாங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி காய்ச்சலை அதிகப்படுத்திடும். ஸோ அதனால் இரவு நேரங்களையுமே தயிர் சாப்பிடாதீங்க. அதனால் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் தயிர் சாப்பிடாம எந்தெந்த நேரங்களில் வேணால் தயிர் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த பிரேக் ஹவர்ஸ்னால் அந்த பிரேக் ஹவர்ஸில் மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அதுதான் உங்களுக்கு நண்பர்களுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது தான் நல்லது. ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் தயிரை சூடுபடுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிஞ்சிரும். தயிரோடைய அந்த இயற்கையான சுவை, அந்த ஈரப்பதம் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ இப்போ நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு, மிளகாத்தூள், அந்த கருவேப்பெல்லாம் போட்டு நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா அது உங்களுக்கு 1% கூட நன்மைகளை தராது. கொலஸ்ட்ரால்ஸ் தான் ஏற்படுத்தும். வேணும்னா நீங்கள் தயிரோட ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்க, டேஸ்ட்டாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை மட்டுமே கலந்து சாப்பிடுங்க. தயிரோடு நீங்கள் சர்க்கரை மட்டும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா போதுமானது தான். அதுவே உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கும். அதனால் தயிரை சூடுபடுத்தியும் சாப்பிடாதீங்க. ஒரு சில பேர் தயிரை தினமும் சாப்பிடுவாங்க. தயிர் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. தயிரை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிபி ப்ராப்ளம், ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படும். அதான் ரத்த குழாய்களில் அடைப்பு, பிபி ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்படும். நரம்புகளில் இறுக்கங்களும் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ உடலில் கொழுப்பு அதிகமாக சேரும்போது நரம்புகளில் ரத்த நாளங்களில் கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு கிடைக்காம போகிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும். சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உடல் பருமன் அதிகமாகிடும். இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் தயிர் சாப்பிட்றது தவிர்க்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு வேளை எந்த வேலைன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ தயிரை நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்தந்த உணவுப் பொருள் கூட இணைத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்றது நம்ம விளக்கமாக பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தயிரோடு நீங்கள் வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, ரைத்தா அப்படின்னு பல வகைகளில் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சு அழைச்சிக்கலாம்.
இது வந்து உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நாம் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை அது நம்மளுடைய உடலில் வந்து ஏற்படுத்திடுன்றதை மறந்துடாதீங்க. எனவே வெங்காயத்தையும் தயிரையும் உங்களுடைய உணவுகளை வந்து இணைத்து எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் மறுபடியும் அவதிப்படணும். வெங்காயத்தை போலவே மாம்பழமும் பார்த்தீங்கன்னா நமது உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கும். அதனால் தயிரோட நீங்கள் மாம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தோல் சம்பந்தமான நோய்கள், ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் தடைப்படுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. குறிப்பாக வந்து மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகள் வந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது. இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட ஒரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், நிறைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் தயிரையும் மீனையும் ஒன்றா சாப்பிடாதீங்க. குறிப்பாக ஸ்கின் டிசீஸ், தோல் சார்ந்த பிரச்சனைகளுமே அது உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். தோள்கள் ஆங்காங்கே வெண்மை நிற திட்டுக்கள் மாதிரி வர வச்சிடும். அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி நிறைய வரும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். தயிரோட நீங்கள் உளுத்தம் பருப்பை வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனை உருவாக்கி இறுதியில் உங்களுக்கு வந்து வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற கடுமையான இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த மோசமான நிலைக்கு உங்களுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். சூடான உணவுகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உளுத்தம் பருப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளோ எதையுமே தயிரோட சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளோட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தயிரை சாப்பிடக்கூடாது. சில பேர் வந்து உணவுகளை சாப்பிடும்போது நிறைய சைடிஷ் வந்து சேர்த்துக்கணும்னு ஆயில் ஃபுட்ஸ் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. அதை சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மில்க் சார்ந்த பொருட்கள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடுவோம். குறிப்பாக தயிரெல்லாம் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட தயிரை சாப்பிடும்போது அது உங்களுடைய செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து விரைவில் சோர்வடைய வச்சிரும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் தயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்ஸோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட நீங்கள் பால் கலந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ பால் மற்றும் தயிர் வந்து மாடுகள்லேருந்தே பெறப்படுவதால் இவை இரண்டுமே வந்து விலங்கு வகை புரதத்தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிரும். அதனால் நீங்கள் நினைக்கலாம் பாலும் தயிரும் ஒரே இடத்துல தான் வருது அப்படின்னு. அதனால தான் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ பாலும் தயிரும் சேர்க்கும் போது தயிர் எளிதில் செரிமானம் ஆகிடும் தான். ஆனால் பால் கூட அது சேரும்போது பால் வந்து செரிமானம் ஆகாது. ரொம்ப நேரம் ஆகும் பால் செரிமானம் ஆகிறதுக்கு. ஸோ அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து செரிமானம் ஆகும்போது என்ன பண்ணால் உங்களுடைய செரிமானத்தில் தாமதம் ஏற்பட்டு நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால தான் நீங்கள் பாலையும் தயிரையும் எடுத்துக்கொள்வதற்கு கால இடைவெளி வந்து அதிக நேரம் இருக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், என்னதான் தயிர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அது சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, கூடிக்கிட்டே போகுதுன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரோக்கியமாக இருங்க. தயிரை ஆரோக்கியமான வழிமுறைகளை மட்டுமே எடுத்து நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.